Hello everyone, நான் Viththiyakaran. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம் ஒரு கரண்ட் த்ரெட் ஒன்றை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பேர் ஒன்று வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு மெத்தட் ஒன்றை க்ரியேட் பண்ணி அந்த மெத்தட் மூலமாக எப்படி த்ரெட்டை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம் என்ற வீடியோவை இதில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு மெத்தட் ஒன்றை க்ரியேட் பண்ணுறேன் பப்ளிக்கில். பப்ளிக் void thread 1 என்று பேர் வச்சுக்கொள்ளும். ஸோ மெத்தட் உள்ள மெத்தட் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இந்த த்ரெட் இந்த மெத்தடில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு ஃபோர் லூப்பை யூஸ் பண்ணுறேன். ஃபோர் லூப்பை யூஸ் பண்ணி ஒரு சைவரில் இருந்து 9 வரைக்குமான நம்பர்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து கட்டாயம் பிரிண்ட் பண்ணுறதுக்காக கன்சோல் டாட் ரைட் லைன் என் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறதுனால கட்டாயம் ஐடியா எனக்கு அது ஒர்க் பண்ணும். 0லேருந்து 9 வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இந்த இடத்துல அதாவது இந்த மெயின் மெத்தடில் வந்து ஒரு த்ரெட் மூலமாக வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஸோ த்ரெட் t1 ஈக்குவல் நியூ த்ரெட் த்ரெட் ஸ்டார்ட் போட்டுட்டு இந்த மெத்தடை நான் கால் பண்ணணும். ஸோ த்ரெட் 1 ப்ராக்கெட்டை முடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து t1 டாட் ஸ்டார்ட் அதாவது த்ரெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு எரர் ஒன்று வருது. ஸோ இதில் சின்ன மிஸ்ஸிங் வரல. ஸோ இதில் எரர். ஸோ இதில் சின்ன பிரச்சனை ஒன்றைக்கு இதில் வந்து ப்ரோக்ராம் அதாவது எங்களோட கிளாஸ்டர் பேர் வந்து ப்ரோக்ராம்ன்றால இதில் நான் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ஒரு ஒப்ஜெக்டாக நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். நியூ ப்ரோக்ராம். ஸோ இதை ப்ரோ டாட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து எரர் இல்லை. ஸோ இதை நாங்கள் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அது ஒர்க் பண்ணிச்சு. ஆனால் என்ன ஸ்பீடாகவே வந்து முடிஞ்சது. அது எங்களோட கமாண்ட் லைன் வந்து அதாவது நிற்கலை, ஸ்டப் ஆகி அதாவது அது ஷோ ஆகலை எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஸோ நான் அதுக்காக கன்சோல் டாட் ரீட் கீயை வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ எங்களுக்கு தெளிவாக வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் எங்களுக்கு பிரிண்ட் பண்ணிக்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு அவுட்புட் வந்துருக்கு. ஸோ இதுவே வந்து நாங்கள் 2 தரம் இந்த மெத்தட்டை திரும்பி கால் பண்ணும்போது என்ன நடக்குது, ஒரே மெத்தட்டை 2 பேரில் வந்து ஓப்பன் பண்ணக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். t2 டாட் ஸ்டார்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ த்ரெட் வந்து வேலை செஞ்சிருக்கு. 0 0 1 2 3 4 5 அந்த மாதிரியும் அது கன்ஃபியூஸாக வந்து அது ஒர்க் பண்ணியிருக்கு மாறி. அதாவது இதில் வந்து நீங்கள் ஒன்றை விளங்கிக்கணும். இது பேரலாக ஒர்க் பண்ணிக்கு. குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து 0லேருந்து 0 0 2 அப்புறம் 1 2 3 4 5 6 7 வரையும் ஒரு கொஞ்சம் தூரமும் அப்புறம் 1 2 3 4 5 6 7 வரையும் கொஞ்சம் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8 7 9 என்று திரும்பியும் வந்து பிரிண்ட் பண்ணிக்கு. இது வந்து இப்போ பேரலாக வந்து ஒர்க் பண்ணிக்கு த்ரெட். ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஸ்லீப் பண்ணுறத த்ரெட் ஸ்லீப்பை வந்து யூஸ் பண்ண நினைக்கிறோம். த்ரெட் டாட் ஸ்லீப். ஸோ ஸ்லீப்புக்கு வந்து நாங்கள் கட்டாயம் வந்து மில்லி செகண்ட்ஸ் கொடுப்போம். நான் இதில் 1000 மில்லி செகண்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன். ஸோ பார்ப்போம்.
இப்போ வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஒர்க் பண்ணுறதால பேரலாகவும் ஒர்க் பண்ணுது. ஆனால் அந்த ஓர்டர் பிழைக்காமல் 0 0 1 1 2 2 என்ற ஒரு சீக்வன்ஸில் வந்து இது இப்போ ஒர்க் பண்ணி கொண்டு இருக்குது. ஏன் அந்த ஸ்லீப் அந்த டைம் மோட் கொடுத்ததால வந்து அந்த டைம் எடுத்து ஒர்க் பண்ணுறதால பேரலல் வந்து ஒர்க் பண்ணுது. ஆனால் நாங்கள் ஏற்கனவே செய்த எக்ஸாம்பிள் மாதிரி குழம்பி செய்யாமல் கொஞ்சம் டைம் எடுத்து ஒர்க் பண்ணுறதால கொஞ்சம் நீட்டாக செய்யுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.